பாக்குறப்போ சாட்சாத்து சிவபெருமான பார்த்த மாதிரி தான் இருக்கு. போட்டுக்கோ. கையில என்ன பொது கூட்டமா கையை தட்டுற? உனக்கு யார் மேல போட்டாலும் நான் தட்டிடுவேன்பா. உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி, அதனாலதான் நீங்க ஏழைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்கன்னு மத்தவங்களுக்கு ரொம்ப பொறாம. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேயர் வாழண்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லலாம். இது வரைக்கும் 22 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு இந்த கார்பரேஷன்ல. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன இல்ல? ஒண்ணு இல்ல, இந்த ஸ்கேவெஞ்சர் மீனாட்சி இருக்காலும் கத்துவிட்டே தத்துன்னு ஏதாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எதை பத்தி? ஒண்ணு இல்ல, அவ வந்து ஒரு மோசமான பொண்ணா ரௌத்ரஸ்ரீ டேபிள் வந்து கிட்ட நின்னா எட்டி நிக்கப்படாதான்னு ஐயர் கையை பிடிச்சு எடுத்துட்டாரு. ஐயர் கையை பிடிச்சு எடுத்துட்டாரு. ஓடு கத்துட்டா. நேக்க வடவடன்னு வந்துட்டு ஆத்துக்காரி ஆயிஷன்ட்ட துணி கடைக்கு போனா கூட அங்க ஷோவுக்கு ஒரு பொம்மை இருக்கும்னா அந்த பொம்மை கை கூட புடங்கறாது. நான் ஒதுங்கி போறேன். இது சரியில்லப்பா. ஐயர் நம்ம கேஸ் தான். என்னப்பா? பங்காரு, அந்த ஸ்கேவெஞ்சர் மீனாட்சியை பத்தி ஐயர் ரிப்போர்ட் பண்றாரு. என்னன்னு கேளு. ஐயர், அவ பேர் என்ன ரிப்போர்ட்? மேயர்வாளண்ட விஸ்தாரமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு தபா சொல்லுவா. அவர் இருக்கட்டும், நீ அவளை போய் கூட்டிட்டு வா. ஐயர் முன்னாடியே வச்சு விசாரிப்போம். நீங்க என்ன காரியம் பண்றாரு? நீங்க மேயர், அவர் ஹெட் கார், அவர் ஆஃப்டர் ஒரு ஸ்கேவெஞ்சர் காரை கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி வைக்க வச்சு விசாரணை பண்றதா? இந்த பங்கம் என் மனசுல பட்டதே உங்க காதல போட்டேன். இப்ப விசாரணை எல்லாம் வேணா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இத்த விடக்கூடாதுப்பா. இதே பேலை எத்தனை கேச நாங்க கண்டுக்கிறோம். முதல்ல மீனாட்சி எட்டார சொல்பா. செல்வா, நேக்கு போடாத வேலை. கும்பிடுறாமி. என்ன பேர்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு? வரத்தான் செய்யும். வளைஞ்சு கொடுக்கலன்னா இந்த பழமும் புளிக்குங்கிற வார்த்தை வரத்தானே செய்யும். அது இருக்கட்டும். ஆமா, நீ போய் ஐயர் கைய பிடிச்சு இழுத்தியாம? ஆமா ஜாமி, கைய பிடிச்சு இழுத்த வரைக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது எப்படி ஆகிற? நீ என்னதான் சொல்லுவ? பின்ன நானும் சொல்றேன். வாய முடியா எச்சி தெரிக்குது. மீனாட்சி, இது வரைக்கும் அவர் மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கிறார். மரியாதைக்குரிய ஆள். நேரு சாரு, ஐயர் பாவம், புள்ள குட்டிக்காரு. அத்தை விட சும்மா வர பேசிக்கிட்டா இருக்காத. பிள்ளையாவது குட்டியாவது பாட்லடி பங்கார் சமாச்சாரம் உனக்கு தெரியவில்ல. ஐயரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உண்டா இல்லையா ஜோரா சொல்லுமே, இல்லன்னா பாட்டில் பெருச்சாடி மாதிரி நோண்டான். இந்த பாரு ஐயசாமி, நான் கக்கூஸ் குற்றவோ. என் மேல அசிங்க இருந்தா அது சகஜம். நீ அப்படி இல்ல, நீ பெரிய மனுஷன். உன் மனசுல அசிங்க இருந்தா அது பயங்கரம். தாம் தின தன்னை சுடுங்கிற மாதிரி நீயா விசாரணை உண்டாக்கிட்டியே. மேயர் சாமி, அந்த ஆளை விட்டுடு. விசாரணை அப்புறமா வச்சுக்கலாம். மீனாட்சி தவிர எல்லாரும் போங்க. நானுமாப்பா போற. பரமேஸ்வரா, பரமேஸ்வரி. மீனாட்சி, நீங்க நானும் தனியாத்தானே இருக்கோம். ஆமா சாமி. ஐயர் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு தப்பும் பண்ணல சாமி. போய் சொல்ற. ஏதோ செஞ்சிருக்காரு, உண்மையை சொல். பாவம், புள்ள குட்டிக்கார மனுஷன் சாமி. ஈவிரக்கமான குணம் தான் அவனை மன்னிக்க சொல்லுது. சாமி, அவரும் உன் மாதிரி ஒரு பெரிய மனுஷன். மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, காட்டி கொடுக்க முடியுமா? இந்த குப்பையெல்லாம் கலராத. நான் வரேன் சாமி.